வணக்கம் நண்பா. நாம இந்த வீடியோல பார்க்க போறது என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா சர்வமயா இந்த படத்தோட மூவி ரிவ்யூ தான் பார்க்க போறோம். இந்த படம் ஒரு மலையாள திரைப்படம். இது வரைக்கும் வந்துட்டு தமிழ் டப்ல வந்து ரிலீஸ் ஆகல, பட் தியேட்டர்ல வந்து நல்ல ஒரு ரன்னிங்ல இருக்கு. ஸோ டைரக்டா மலையாளத்திலே பார்த்தலாம் அப்படின்னு இந்த வருஷம் நான் ஃபர்ஸ்ட் பார்த்த திரைப்படம் தான் இந்த சர்வமயா. ஸோ படம் வந்துட்டு எப்படி இருந்தது அப்படிங்கிறத நான் உங்க கூட வந்துட்டு ஷேர் பண்ணிக்கிறேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் படத்தோட ஒன்லைன் எடுத்துக்கிட்டீங்கன்னா, நம்ம நிவின் பாலி ஒரு மியூசிஷியன் பெருசா வந்துட்டு அதுல வந்துட்டு சாதிக்கணும்னு இருக்கிறாரு. ஸோ அப்படி இருக்கும்போது இவர் கேஷ் அண்ட் குரோல எல்லாருக்குமே வந்துட்டு விசா கிடைச்சி இவங்க வந்துட்டு யுனைடெட் ஸ்டேட்ஸ் போக போறாங்க. பட் இவருக்கு வந்துட்டு விசா கேன்சல் ஆயிடுச்சு. அதனால அவங்க போயிட்டு வர வரைக்கும் இவருக்கு பெருசாக எந்த வேலையும் கிடையாது. ஸோ அதனால வீட்டில் கொஞ்சம் சண்டை போட்டுட்டு இருந்தாரு. அந்த சண்டையெல்லாம் வந்துட்டு பேசி சமாதானப்படுத்தினா அப்பாவோட பர்த்டேக்காக வந்துட்டு ஊருக்கு போறாரு. ஸோ அப்போ அவங்க அப்பா இவங்க எல்லாருமே வந்துட்டு இந்த ஐயர், இந்த பூசாரி, இந்த மாதிரி வேலை செஞ்சுட்டு இருக்கக்கூடியவங்க. ஸோ இவருக்கு அதெல்லாம் வந்துட்டு காட் மேலே நம்பிக்கை இல்லாதனால மந்திரம்லாம் கத்துக்கிட்டாரு. இருந்தாலுமே வந்துட்டு அந்த வேலையெல்லாம் செய்ய வேணாம் தான் மியூசிஷியன்லாம் வந்துட்டாரு. பட் ஒரு கட்டத்தில் கைக்கு காசு வந்து ஒரு மாசம் சும்மா இருக்க போறமே அப்படிங்கிறதுனால இவருமே நான் பூஜைக்கெல்லாம் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஃப்ரெண்டு கூட சேர்ந்துட்டு வந்து ஆரம்பிக்கிறாரு. அப்படி போகும்போது ஹீரோ வந்துட்டு ஒரு இடத்துல பேய் ஓட்டுறதுக்கு வர போறாரு. ஸோ அவர் ஓட்டுற பேய் வந்துட்டு போயிருச்சு அப்படிங்கிறது வந்துட்டு அவருக்கே ஆச்சரியமா வந்துட்டு இருக்குது. பேய்ங்கிறது அவர் கண்ணுக்கு மட்டும் வந்துட்டு தெரிய ஆரம்பிக்குது. இதுக்கப்புறம் என்ன நடந்தது அப்படிங்கிறத அந்த படத்தோட மீதி கதையை அமைச்சிருந்தாங்க. படம் வந்துட்டு இந்த மலையாளத்துல ஃபீல் குட் மூவின்னு சொல்லுவாங்க, அந்த லிஸ்ட்ல இந்த படம் வந்துட்டு ஆட் ஆயிடுச்சுன்னு தான் சொல்லி ஆகணும். படம் பார்த்து முடிக்கும் போது ஒரு மாதிரி ஒரு மான நிறைவா இருந்தது. படத்துல அடிக்கிற காத்து நம்ம மலையை தேட்டரில் அடிக்கிற மாதிரி இருந்தது. அவ்வளோ அழகான சினிமோட்டோகிராஃபி, அவ்வளோ சூப்பரான வந்துட்டு ஸ்க்ரீன் பிளே, அவ்வளோ அழகாக வந்துட்டு எல்லாமே இருந்தது. முக்கியமாக சொல்ல போனோம் அப்படின்னா படத்தில் அங்கங்கே ஹியூமர் ரொம்ப சூப்பராக வந்துட்டு வச்சிருந்தாங்க. நல்லாவே வந்துட்டு ஒர்க் அவுட் ஆயிருந்தது. முக்கியமாக டெலுலுவா வரக்கூடிய அந்த பேய் கதாபாத்திரம், பேயின்னு சொன்னவரை அவனுக்கு பிடிக்காது. ஸோ டெலுலு கதாபாத்திரம் ரொம்ப அழகாக வந்துட்டு வடிவமைச்சிருந்தனால வாயத்தை வந்துட்டு அப்படியே உட்காந்து பார்த்துட்டு இருக்கிற மாதிரி தான் வந்துட்டு படம் முழுக்க வந்துட்டு போயிட்டே இருந்ததுன்னு சொல்லி ஆகணும். அட்லாஸ்ல கிளைமேக்ஸ் அவங்களோட பேரை தெரிஞ்சுக்கிற ரிவீல் பண்ற அந்த ஒரு சீன்ஸ் ஆகட்டும், என்னதான் நடந்தது அப்படின்னு அவங்களுக்கு தெரிஞ்சுக்கிற அந்த காட்சிகள் ஆகட்டும், எல்லாமே வந்துட்டு கிறிஸ்டல் கிளியரா பர்ஃபெக்ட்டா வந்துட்டு எனக்கு இந்த படத்தில் அமைச்சிருந்தாங்க. இதே மாதிரி ஒரு திரைப்படமா தீனி அப்படிங்கிற திரைப்படம் நம்ம நித்யா மேனன், அசோக் செல்வன் நடிப்பில் வந்துட்டு ரிலீஸ் ஆயிருக்கும். பிரியா பவனி சங்கர் இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அந்த படம் இந்த வரைக்கும் நீங்க பார்க்கல அப்படின்னா தாராளமாக வந்துட்டு அந்த படத்தை பாருங்க. பட் என்ன நித்யா மேனன் அதில் வந்துட்டு அசோக் செல்வனும் ஃப்ரெண்டா வந்துட்டு வந்திருப்பாங்க. இருக்கு ஆனா இல்ல அப்படிங்கிற ஒரு திரைப்படமும் எடுத்துக்கலாம் இந்த ஒரு கேட்டகரியில. ஸோ இதெல்லாம் வந்துட்டு ஒரு ஃபண்டா வந்துட்டு அந்த பேயை வச்சு கூட வந்துட்டு இருக்கிற மாதிரியான ஒரு திரைப்படங்களா இருக்கும். ஸோ அதே மாதிரி தான் இந்த சர்வமயா. ஸோ நல்லாவே இருந்தது. நீங்க இந்த படம் பார்க்கலாம் அப்படின்னா தாராளமாக வந்துட்டு வாட்ச் பண்ணுங்க. ஆல்ரெடி பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு எப்படி போச்சு நம்மளோட கமெண்ட் செக்ஷன்ல தெரிவிட்டுருக்க. நன்றி, வணக்கம்.